உங்க வாயிலே கெட்டி மேல சொல்லுங்க, கெட்டி மேல வாசிக்கட்டும். நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மதர். கெட்டி மேளம் என்னடி சொல்ற? இன்னும் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. என்னடி சொல்ற? இதெல்லாம் கேட்கும்போது என்ன அறியாமல் நான் அழுதுருவேன். ஸோ அந்த மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பித்ததுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவார் சார். நமக்கே அறியாமல் இப்போ அவங்க வாசிக்கும் போதும் நமக்கே அறியாமல் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இப்போ கண்ணு கலங்குச்சு. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? அது வந்து நமக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் சார். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. திருவிழா டைமாகவே இருக்காது, ஆனாலும் திருவிழாலாம் வராதா இதெல்லாம் அதை கேட்கணுன்ற மாதிரி தோன்றும் சார். அது ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. இதெல்லாம் சும்மா ஒன்று போனால் ஒன்று போடுறது யூஸ் பண்ணுறா இல்லை ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு சத்தங்கள் அது மாதிரி எங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தமும் இருக்கு. இது வந்து 2.5 கட்டை. 2.5 கட்டை. இது 2.5 டி ஷார்ப்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. என்ன சத்தமே இல்லை. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா புடி. சத்தம் வந்துருச்சுடா. நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். ஈஸியே இதானா? ஓ, குரலி வித்தையா? சத்தம் நம்ம போடக்கூடாது, அதுல இருந்து சவுண்ட் வரணும். ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. டேய் போடா. பாத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல இருக்குது. நிறைய ரீல்ஸ் பண்ணுவியாமா? நினைச்சேன். தங்கா, ஆமா, நான் துபாயில கக்கிசிகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? ஆஹா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அத்தவரை வைக்கிறதே சாதனைனா யோசிச்சு பாருங்க. முதல்ல அந்த மியூசிக் சவுண்டை கொண்டு வந்து ஆஹா, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சாரி இவரான எக்ஸ்ட்ராடினரி. உங்க பேர் அஞ்சலி தானே? அருமையா பாடினாங்கல்ல, செமையா பாடுங்க. ஜானகி அம்மா மாதிரி ஒரு லெஜெண்டால மாத்திரம் தான் முடியும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா. இல்ல, தமிழர் இசை கருவியான இந்த நாதஸ்வரத்தை தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு புதுமையா இருக்கும், தனித்துவமா இருக்கும். அது மட்டும் மலேசிய மண்ணுல இது ஒரு பெண்ணா இருந்து நான் பண்ணும்போது இனி வரும் தலைமுறை பெண்களுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கும். அது எப்படி முடியும்? பாடு நின்னு கோரி வரணும். என்னடா வாசிக்கிற? இந்த நடம் வாசினா தாழ்த்து கொத்து வருமா? எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் என்னடி. நீங்களா யாருடா? How do I tell you? டிங் டக் டிங் டக் டிங் டக். நம்ம ஊருக்கு இது போதும்னே, எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா, அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. சிக் ஜிக் சிக் ஜிக் சிக் ஜிக் சிக் டன் டரடாடா. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?